கதவுகள். இதன் ஆசிரியர் ரியோனோசுகே அகுதாகாவா. பகுதி 1. போர்வீரன் மோரிட்டோ தனக்குத்தானே பேசிக்கொள்கிறான். வீட்டின் வெளிவாசல் அருகே மோரிட்டோ உதிர்ந்த இலைகளின் மீது அங்கும் இங்கும் நடைபயில்கிறான். சிந்தனையில் மூழ்கியவனாய் நிலவை உற்று நோக்குகிறான். நிலவு நன்றாக காய்கிறது. நில ஒளியை ரசித்து பழக்கப்பட்ட நான் இன்று இந்த பிரகாசத்தை காண்கிறேன். இத்தனை நாள் உயிர் வாழ்ந்த மோரிட்டோ இன்று இரவு மறைந்துவிடப் போகிறான். நாளை காலை நான் ஒரு கொலையாளி. நினைக்கும் போதே என் உடம்பு நடுங்குகிறது. என்னுடைய இந்த 2 கைகள் இன்னொருத்தர் இரத்தத்தில் நனையப் போகின்றன. எவ்வளவு கேடுகெட்ட மனிதனாய் எனக்கே நான் தோன்றப் போகிறேன். நான் யாரை கொலை செய்ய போகிறேனோ அவன் மீது எனக்கு வெறுப்பு எதுவும் கிடையாது. எனக்கு அவனை நீண்ட நாட்களாக தெரியும். அவன் பெயரும் பதவியும் இதுதான்: லெப்டினன்ட் வாதாறு அரண்மனை காவலாளியின் உயர் அதிகாரி. சமீபத்தில்தான் எனக்கு இது தெரியும். ஆனால் அவனது வெளுத்த மென்மையான முகம் எனக்கு நினைவு தெரிந்த நாளாகவே தெரியும். அவன்தான் கேசாவின் கணவன் என்று முதலாக எனக்கு தெரிந்தபோது அவன் மீது எனக்கு பொறாமையாக இருந்தது. ஆனால் இந்த பொறாமை இப்பொழுது துளி கூட இல்லை. காதலில் வாதாறு இன்னமும் என்னுடன் போட்டியிடுகிறவன்தான். ஆனால் அவன் மீது எனக்கு வெறுப்போ எரிச்சலோ கிடையாது. உண்மையில் அவனை கண்டு நான் பரிவுணர்ச்சியே கொள்கிறேன். கேசாவின் அத்தை என்னிடம் விவரித்திருக்கிறார். வாதாறு எப்படி அவள் மருமகள் மீது ஆசை கொண்டு அவளை கரம் பிடிக்க முயற்சி மேற்கொண்டான் என்று. அப்பொழுது அவன் மீது எனக்கு நேச உணர்ச்சியே தோன்றியது. கேசாவை மனைவியாக அடையும் முயற்சியில் அவன் கவிதை எழுத கற்றுக்கொண்டான். இந்த வீரன் கவிதை எழுத மேற்கொண்ட முயற்சி எனக்கு சிரிப்பையே வரவழைத்தது. அவனை நான் கேலி செய்யவில்லை. ஒரு பெண்ணை தன்வசப்படுத்த அவனுடைய ஒருமுகமான முயற்சி என்னுள் வியப்பை உண்டாக்கியது. நான் காதலித்த கேசாவை தன் மனைவியாக்கிக் கொள்ள அவன் மேற்கொண்ட கடும் பிரயாசைகள் ஒரு விதமாக என்னுள் திருப்தியை ஏற்படுத்தின. நான் கேசாவை உண்மையில் காதலிக்கிறேனா? எங்களுடைய உறவை பற்றி சிந்தித்து பார்க்கிற போது எனக்கே சந்தேகமாக இருக்கிறது. அவள் வாதாறுவை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னால் நான் அவளை காதலித்ததாக நம்பி வந்தேன். ஆனால் இப்பொழுது நினைத்து பார்க்கும்போது அதனுடைய தன்மை எனக்கு புரிகிறது. நான் அப்பொழுது உடலுறவு பற்றி ஒன்றும் அறியாத புனிதனாக இருந்தேன். அவளை நான் தழுவும் மோகம் கொண்டேன். உடல் ஆசையை உள்ளடக்கிய நேச உணர்ச்சிதான் என் அன்றைய காதல். பிறகு அவளுக்கு திருமணம் ஆன பின் நான் பல வருடம் அவளை பார்க்கவில்லை. ஆனால் கேசா என் மனதில் சதா இடம் பெற்றிருந்தாள். அவளுடன் முன்னதாக உடலுறவு நான் கொண்டிருக்கும் பட்சத்தில் அவள் பற்றிய சிந்தனை என்னை விட்டு அகலாமல் இருந்திருக்குமா? என்னால் சொல்ல முடியவில்லை. அவளை பற்றி உணரும் போதெல்லாம் என்னுள் லேசான நிராசை பொங்கியது. இந்த நிராசை உணர்வுதான் எங்கள் தற்போதைய தொடர்புக்கு காரணம். நான் இப்படி நேரும் என்று பயம் கொண்டிருந்தேன். கூடவே இந்த தருணத்தை ஆவலுடன் எதிர்நோக்கியும் வந்தேன். இப்பொழுது என்ன? நான் என்னையே மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நான் கேசாவை உண்மையில் காதலிக்கிறேனா? கடந்த கால சம்பவங்களை இங்கு நான் நினைவு கூற வேண்டும். நான் கேசாவை 3 வருடங்களுக்கு பின்னர்
வடானாபா பாலம் திறக்கப்பட்ட அன்று மீண்டும் எதேச்சையாக சந்தித்தேன். அதன் பிறகு அவளை ரகசியமாக சந்திக்க வழிவகைகள் நாடினேன். அந்த முயற்சிகளில் வெற்றியும் அடைந்தேன். அவளை வெறுமனே சந்திப்பதில் மட்டும் நான் வெற்றி காணவில்லை. அவளை என் உடைமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற என் நீண்ட நாள் ஆசையும் நிறைவேற்றிக் கொண்டேன். ஆனால் அவளை நான் சந்தித்த நிகழ்வு என்னுள் பெருத்த ஏமாற்றத்தையே உருவாக்கியது. அவளது அத்தை வீட்டில் கோரை பாய்களின் மேல் நாங்கள் ஒருவருக்கொருவர் பக்கத்தில் அமர்ந்திருந்தோம். ஆனால் அவள் பற்றிய என் பழைய ஆர்வம் குறைந்திருந்ததை என்னால் உணர முடிந்தது. நான் உடலுறவில் பழைய புனிதனாக இல்லாததும் ஒரு காரணமாக இருக்கலாம். கேசா பழைய அழகை பெரிதும் இழந்திருந்தது இன்னொரு பெரிய காரணம். ஆம், பழைய கேசா இல்லை இவள். முற்றிலுமாக மாறிவிட்ட ஒரு பெண். அவள் சருமம் தன் பளபளப்பை இழந்துவிட்டது. அவள் கண்களின் கீழ் கருவளையங்கள். அவள் சதையின் வனப்பு முற்றிலுமாக மறைந்திருந்தது. அது ஒருவேளை என் கற்பனையில் மட்டும் இடம் பெற்றிருந்ததோ என்னவோ. அவள் கண்கள் மட்டும் மாறவே இல்லை. கருமையான தீவிரமான கண்கள் அப்படியே இருந்தன. கேசாவின் இந்த மாற்றம் என் ஆசையை தணித்துவிட்டது. அவளை நேருக்கு நேர் காண நேர்ந்த இந்த சூழ்நிலையில் நான் அவள் பார்வையை தவிர்க்கவே விரும்பினேன். கடந்த காலத்தில் அவளோடு உறவு கொள்ளாதது பற்றி எனக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச வருத்தமும் போய்விட்டது. ஆனாலும் அவளுடன் நான் தற்போது உடலுறவு கொண்டேன். ஏன் தெரியுமா? அந்த பெண்ணை அடக்கி ஆள வேண்டும் என்ற என்னுள் ஒரு அர்த்தமற்ற விருப்பம் தலை காட்டியது. என் பக்கத்தில் அமர்ந்த கேசா தன் கணவனிடம் தான் கொண்டுள்ள காதலை அளவுக்கு மீறி வர்ணித்தாள். ஆனால் அவள் வார்த்தைகள் உண்மையாய் ஒலிக்கவில்லை. இது வெறும் பாசாங்கு என்று எனக்குள் ஒரு சிந்தனை தோன்றியது. நான் அவள் மீது இரக்கம் காட்டுவதை அவள் தவிர்க்க விரும்புகிறாள். நான் உண்மை உணர்ச்சிகளை வெளிப்படுத்த ஆவல் கொண்டேன். அவளுடைய மன வாழ்க்கை காதல் போலி என்று எனக்கு நிச்சயமாகப்பட்டது. என்னுடைய கருத்து தீர்மானமானது. பிறகு அது மாறவும் இல்லை. இன்னொரு கீழ்த்தரமான ஆசையும் என்னுள் உருவாகியது. நான் உடல் இன்பத்தை அன்று நாடினேன். காதல் என் மனதில் துளி கூட இல்லை. வேறு எந்த பெண்ணும் கேசா இடத்தை அன்று நிரப்பியிருக்க முடியாது. ஒரு விபச்சாரியே விலை பேசி வாங்கிய மனிதனின் செயலாகத்தான் என்னுடைய நடவடிக்கை என்று எனக்கே தோன்றுகிறது. தற்பெருமையினாலும் உடல் மோகத்தினாலும் தூண்டப்பட்டு கேசாவுடன் அன்று உறவு கொண்டேன். அவளை தலைகுனிய வைத்தேன் என்று சொல்வதுதான் இன்னும் சரியாக இருக்கும். நான் கேசாவை காதலிக்கிறேனா என்று என்னை நானே கேட்டுக்கொள்வதன் அர்த்தம் என்ன? அவள் மீது நான் அருவருப்பு அடைந்தேன் என்பதுதான் சரியாக இருக்கும். எங்கள் கூடல் முடிந்ததும் அவள் கீழே விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாள். நான் அவள் தலையை தூக்கி அவள் பார்வையை என் பக்கம் திருப்பிய போது என்னையே நான் வெறுத்ததை விட அவளை அதிகமாக வெறுத்தேன். கலைந்த தலைமயிர், வியர்த்த முகம், கலைந்த ஒப்பனை அந்த பெண்ணின் உடம்பின் மனதின் அழகற்ற தன்மையை எடுத்து காட்டுவதாக எனக்கு பட்டது. என்னுள் இருந்த கொஞ்ச நஞ்ச காதல் உணர்ச்சியும் அப்பொழுது அணைந்துவிட்டது. ஒரு வெறுப்பு உருவாகியது. நான் காதலிக்காத இந்த பெண்ணிற்காக நான் வெறுக்காத அவள் கணவனை நான் கொல்லப் போகிறேன். அந்த கணம்தான் அந்த பயங்கர எண்ணம் என்னுள் தோன்றியது. கேசாவின் கசங்கிய சரீரத்தை என் கைகளால் பற்றியவரே நான் பேசினேன். உண்மையில் நான் பேசவில்லை. வேறு யாரோ என்னுள் இருந்து பேசுவதைப் போல வார்த்தைகள் என் வாயிலிருந்து வெளிவந்தன. வாதாருவை நான் கொல்ல வேண்டும், அப்படித்தானே? நான் அவளிடத்தில் முணுமுணுத்தேன். எனக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்க வேண்டும்.
என்னை அப்படி பேச தூண்டியது எது? என்னால் எப்பொழுதும் சொல்ல முடியாத புதிரது. நான் கேசாவை மனப்பூர்வமாக வெறுத்தேன். அவளுடைய அவமானத்தை நான் அதிகமாக நினைத்தேன் போலும். வாதாருவை அவள் காதலிப்பதாக பாசாங்கு செய்கிறாள். எனவே வாதாருவை கொல்வதற்கு அவளிடமே சம்மதம் பெறுவதுதான் அவளை அவமானப்படுத்த சரியான வழி. நான் செய்ய நினைக்காத குற்றத்தில் அவளை பங்கேற்குமாறு நான் தூண்டியது ஏதோ ஒரு பிரம்மை போலத்தான் தோன்றியது. என் அறிவை மீறிய அசூர சக்தி ஒன்று என்னுள் புகுந்திருக்க வேண்டும். அவள் காதுகளில் நான் சொன்ன வார்த்தைகளை சொல்லும்படி தூண்டியது ஏதோ ஒரு வெளி சக்திதான். கேசா திடுமென தலையை நிமிர்த்தினாள். என்னை கண்ணுக்கு கண் பார்த்தாள். ஆம், நீ அவரை கொல்ல வேண்டும் என்றாள். அவள் ஒப்புக்கொண்ட வேகம் என்னை கதிகலக்கியது. அவள் கண்களில் புதுவிதமான பிரகாசத்தை நான் அப்பொழுது பார்த்தேன். என் மோக வலையில் விழுந்த அறியாத பெண்ணில்லை இவள். கீழ்த்தரமான சதிகாரி. கசப்புடன் கூடிய ஏமாற்றம் என்னுள் பரவியது. என் திட்டத்தின் கோரத்தன்மை முழுமையாக என்னை தாக்கியது. தோய்ந்து போன உடலுடன் கூடிய அந்த மட்டமான பெண்ணை நான் வெறுத்தேன். என் வார்த்தைகளை திருப்பி பெற நான் துடித்தேன். நான் புனிதன் இல்லைதான், ஆனால் தார்மீக கோபம் கொண்டு அவள் துரோகத்தை நான் அம்பலப்படுத்தியிருக்கலாம். அந்த பாசாங்குத்தனமான ஆறுதல் கூட எனக்கு தடை செய்யப்பட்டு விட்டது. கேசா அவள் கண்களில் புதிய ஒளிவுடன் என் இருதயத்தை ஊடுருவது போல பார்த்த பார்வையில் என் திட்டம் உறுதியாகிவிட்டது. வெறுப்பு மட்டுமல்ல, வேறு உணர்ச்சியும் என்னை ஆட்கொண்டது. கேசாவை கண்டு நான் பயப்பட ஆரம்பித்தேன். எங்கள் திட்டத்தை நான் நிறைவேற்ற தவறினால் அவள் என்னை தாக்க முற்படுவாள் என்பது சந்தேகம் இல்லாமல் எனக்கு புலனாகியது. நான் வாதாருவை கொலை செய்ய நாளும் நேரமும் குறித்தது அவள் மீது எனக்கு ஏற்பட்ட அச்சத்தினால்தான். அவளை பற்றிய பயம் என்னிடமிருந்து இன்னும் அகலவில்லை. நான் பயந்தவதான். ஆனால் கேசாவை அந்த நிமிடத்தில் பார்த்திருக்கக்கூடிய எவனும் பயந்தாங்கொல்லியாகவே செயல்பட்டிருப்பான். அவள் அழுதவாறு இருந்த போதிலும் அவள் கண்கள் காய்ந்திருந்தன. நான் வாதாருவை கொலை செய்ய தவறினால் கேசா ஏதாவது சூழ்ச்சி செய்து என்னை கொலை செய்ய தவறமாட்டாள் என்பது எனக்கு தவிர்க்க முடியாமல் உரைத்தது. அவளை நான் வெறித்து பார்த்தபோது அவள் வாயின் ஓரம் ஒரு புன்னகை உருவாகியது. அவள் கண்களில் குழிகள் தோன்றின. என் சபிக்கப்பட்ட வார்த்தைகள் என் இருதயத்தை நிலைகுலைய செய்கின்றன. இன்னும் அந்த செயல் நிறைவேற்றப்படவில்லை. இந்த கடைசி நிமிடத்தில் கூட நான் மேற்கொண்ட சபதத்திலிருந்து பின்வாங்கலாம். ஆனால் அது சாத்தியமில்லை. கேசா என்னை பழிவாங்கி விடுவாள். அதற்கு பயந்து நான் என் வார்த்தையை காப்பாற்ற வேண்டும். கோழையாகிய நான் குற்றமற்ற அந்த மனிதனை கொல்ல பயம் மட்டும் என்னை தூண்டவில்லை. என்னை தூண்டும் இன்னொரு சக்தி என்ன? நான் கேசாவை வெறுக்கிறேன். அவளை கண்டு அஞ்சுகிறேன். இதையெல்லாம் மீறி அவளை காதலிக்கவும் செய்கிறேனோ? மோரிடா நிலவொளியில் அங்கும் இங்கும் மௌனமாய் நடமாடுகிறான். மழை பாட்டு பாடும் குரல் ஒன்று ஒலிக்கிறது. முழு இருட்டில் மூழ்கி கிடக்குது மனித இருதயம். பூமியின் மேல் மோகம் கொண்டு தீயாய் எரிகிறது. பின்னால் தீப்பந்து போகிறது. பகுதி 2. சீமாட்டி கேசா தனக்குத்தானே பேசிக்கொள்கிறாள். இரவு படுக்கை அறை. கேசா முதுகுக்கு பின்னால் விளக்கு எரிகிறது. கேசா சிந்திக்கிறாள். அவன் வருவானா மாட்டானா? மோரிடோ வரமாட்டான் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை.
நிலவு மங்கத் துவங்கிவிட்டது. காலடி சத்தம் கேட்கவில்லை. வீட்டின் இருட்டை இந்த சிறிய விளக்கு மட்டுமே போக்குகிறது. அவன் தன் மனதை மாற்றிக்கொண்டிருப்பானோ? அப்படி இருக்காது. மோரிடோ மட்டும் வர தவறினால் நான் ஒரு விபச்சாரியைப் போல வெளிச்சத்திற்கு பயந்து வெட்கப்பட்டே என் வாழ்க்கையை கழிக்க வேண்டும். என்னையே நான் மதிக்க முடியாது. தெரு ஓரத்தில் வீசி எறியப்பட்ட பிணம் போலதான் நான் வாழ வேண்டும். அவமானப்பட்டு வெறுக்கவும் பட்ட நான் என் ரகசியம் தெரிய வருகிற போது மௌனம் சாதிக்க வேண்டும். என் சாவு கூட சரியான தீர்வு ஆகாது. ஆனால் மோரிடோ வருவான். நான் அந்த விதிக்கப்பட்ட நாளன்று என் கண்களை உற்று நோக்கிய போது இதை உணர்ந்தேன். அவன் கண்களில் அச்சம் தென்பட்டது. அவன் என்னை வெறுக்கிறான், துச்சமாய் மதிக்கிறான், ஆனால் அஞ்சவும் செய்கிறான். அந்த அச்சம்தான் இன்றிரவு அவனை இங்கு கொண்டு வந்து சேர்க்கும். என் வசீகரம் அவனை இங்கு கொண்டு வராது. மோரிடோ இருதயத்தினுள் படிந்துவிட்ட பயம்தான் அவனை இங்கு வரவைக்கும். இந்த என் வீடு நோக்கி அவன் வரும் காலடி ஓசை என் காதுகளில் உடனே உடனே விழும். இப்படி யோசிக்க நான் எவ்வளவு கேடுகெட்டவள் ஆகிவிட்டேன். என்னுள் உண்டான மாற்றம் என் இதயத்தையே கசக்கி பிழிகிறது. ஒரு காலத்தில் நான் என் அழகில் நம்பிக்கை வைத்திருந்தேன். ஆண்கள் நான் சொன்னபடி கேட்பார்கள் என்று நம்பியிருந்தேன். ஆனால் அன்று என் அத்தை வீட்டில் மோரிடோவை சந்தித்த போதுதான் நான் என் அழகை இழந்து விட்டிருந்தது எனக்கு புரிந்தது. அவன் கண்களில் என் விகாரம் எனக்கே புலப்பட்டது. அவன் இதமாகவும் மயக்கும்படியாகவும் தான் பேசினான். ஆனால் தன் அழகு பறிபோனதை உணர்ந்து பெண்ணுக்கு இந்த வார்த்தைகள் எந்த மூளை? என்னுள் சினமும் துயரமும் மண்டின. நான் குழந்தையாயிருந்த போது சந்திர கிரகணம் ஒன்றை பார்வையிட்ட போது என்னுள் தோன்றிய விரக்தி மீண்டும் என்னை பற்றி கொண்டது. என் அத்தையின் வீட்டில் நான் மிகுந்த சஞ்சலத்திற்கு உள்ளானேன். என் இருதயத்தில் பூட்டி வைத்திருந்த கனவுகள் எல்லாம் வெடித்து சிதறின. காலை வேளையில் மழை பெய்யும் சோகம் என் மீது திரை போல பரவியது. நடுங்கியவாறே நான் விரும்பாத சண்டாளன் வசம் என் இறந்து போன உடம்பை நான் அர்ப்பணம் செய்தேன். அந்த வெட்கமூட்டும் செயலில் நான் ஈடுபட்டது ஏன்? என் அழகு இழந்ததனால் என்னுள் ஏற்பட்ட தனிமை உணர்ச்சிதான் அதற்கு காரணமாக இருந்திருக்க வேண்டும். மோக வெறியில் என்னை மூழ்கடித்து என் மனதில் தோன்றிய வலியை நான் மறக்க நினைத்தேனோ என்னவோ. மோரிடோ போலவே என்னுள்ளும் தூய்மையற்ற அழுக்கான ஆசைகள் மண்டி கிடந்தனவோ என்னவோ. இந்த எண்ணமே வெட்கமூட்டுகிறது. அவன் கைகளில் இருந்து மீண்டு எனது உடம்பு என் வசமான போது என்னை நானே வெறுத்தேன். ஆத்திரம், தனிமை இவை கண்ணீர் துளிகளாக என்னுள் பிரவாகம் எடுத்தன. என் புனிதம் பறிபோனது. அதுவும் யாரிடம்? என்னை தொழுநோய் பிடித்த நாய் போல நினைத்து வெறுத்த ஒரு மனிதனிடம். பிறகென்ன? பின்னால் நடந்தவை மங்களாக தெரிகின்றன. நான் கண்ணீர் விட்டபடி எழுந்தபோது மோரிடோவின் மீசை என் காதுகளில் பட்டது. அவன் சூடான மூச்சுக்காற்று என் கண்களில் பட்டு தெரித்தது. வாதாருவை நான் கொல்ல வேண்டும், அப்படித்தானே? அவன் முணுமுணுத்தான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் என்னுள் பயம் கலந்த உற்சாகம் பரவியது. அந்த வார்த்தைகள் பயங்கரமானவைதான். ஆனால் அவற்றில் ஒரு ஆறுதலும் இருக்கத்தான் செய்தது. ஒரு மனிதன் என்னை இந்த அளவுக்கு நேசிப்பது எனக்கு ஆசுவாசமாக இருந்தது. அவன் காதலினால் என் கணவனின் உயிர் பறிக்கப்படும் என்றாலும் நான் தொடர்ந்து நீண்ட நேரம் அழுதபடி இருந்தேன். என் இருண்ட தனிமையான ஆத்மாவினுள் ஒரு குளிர்ந்த ஒளி வழிந்தது. நிலவின் ஒளி அது.
சூரியனின் ஒளி இல்லை. மோரிடோவின் குரூரமான யோசனைக்கு நான் ஏதோ ஒரு நொடியில் ஒப்புதல் தெரிவிக்க வேண்டும். அதன் பிறகே நான் என் கணவனை பற்றி நினைத்து பார்த்தேன். துயரம் அப்பிய அந்த வினாடிகளில் நான் என்னை பற்றி, என்னுடைய அவமானம் பற்றி மட்டுமே நினைத்திருக்கிறேன். என் கணவனை, காதலனான அந்த மனிதனை பற்றி நான் நினைக்க துவங்கியது பிறகே. என்னுடன் பேசும்போது எப்பொழுதும் சிரித்தபடி இருக்கும் என் கணவனின் முகம் என் மனக்கண் முன் துல்லியமாக தெரிந்தது. அப்பொழுதுதான் என் திட்டம் உருவானது. என் கணவருக்கு பதில் நான் இறக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். என் தீர்மானம் என்னுள் அமைதியை ஏற்படுத்தியது. மோரிடோவை மீண்டும் பார்த்தபோது என் விகாரம் அவன் கண்களில் பிரதிபலித்தது. என் தீர்மானம் காற்றில் கரைந்தது. குழந்தையாக நான் பார்த்த சந்திர கிரகணம் நினைவுக்கு வந்தது. எல்லா இருண்ட சிந்தனைகளும் ஒன்று சேர்ந்தன. என் கணவன் மீது கொண்ட காதலினால் நான் என் உயிரை அவருக்காக தியாகம் செய்ய முன்வரவில்லை. கணவன் இருக்கும்போது இன்னொரு ஆடவனுடன் உறவு கொண்ட பாவத்திற்கான பிராயச்சித்தமாகவே இந்த சௌகரியமான வழியை நான் கண்டுபிடித்தேன். என் உயிரை நானே மாய்த்து கொள்ள எனக்கு தைரியம் வரவில்லை. ஆனால் வெளி உலகுக்கு நான் என்னை நல்லவளாக காட்டிக்கொள்ள விரும்பினேன். என்னுடைய அந்தரங்க நோக்கம் எனக்கே புரிபட்டது. இன்னொரு மோசமான நோக்கமும் தலை தூக்கியது. கணவனுக்கு பதிலாக நான் இறக்கும்போது நான் மோரிடோவையும் பழி தீர்த்துக் கொள்கிறேன். அவனுடைய வெறுப்பையும் துவேஷத்தையும் மீறி அவன் என் உடம்பை பயன்படுத்தி கொண்டான் இல்லையா? தன் மோக உணர்ச்சியை திருப்தி செய்து கொள்ள அந்த மோசமான இரவில் மோரிடோவின் முகத்தை பார்த்தபோதுதான் என்னையே நான் புரிந்து கொண்டேன். முதல் முறையாக என் இருதயம் என்னுள் உறைந்து போனது. என் கணவனுக்காக நான் என்னை மாய்த்து கொள்ளப் போவதில்லை. எனக்காகவே நான் உயிர் துறக்கப் போகிறேன். என் இருதயத்தை காயப்படுத்திய, என் உடம்பை கேவலப்படுத்திய மோரிடோ மீது நான் வஞ்சம் தீர்த்து கொள்ளப் போகிறேன். நான் இனி தொடர்ந்து உயிர் வாழ்வதில் அர்த்தம் எதுவும் இல்லை. என் உயிரை மாய்த்து கொள்ள கூட எனக்கு தகுதியான நோக்கம் இல்லை. என் சாவு அர்த்தமற்றுதான் போகும். ஆனால் நான் இப்பொழுது இருக்கும் நிலையில் அர்த்தமற்ற சாவு கூட மேலானதுதான். ஒரு புன்னகையை வலிய வரவழைத்து கொண்டு நான் என் கணவனை கொலை செய்ய மோரிடோவுக்கு உதவ வாக்களித்தேன். மோரிடோ புத்தி உள்ளவன்தான். தன் வார்த்தை தவறினால் நான் என்ன செய்வேன் என்பதை அவன் என் தொனியிலேயே கண்டுபிடித்திருப்பான். ஆனால் அவன் தன் வார்த்தை தவறமாட்டான். வெகு சீக்கிரம் அவன் இங்கு வருவான். காற்று என் அறை ஜன்னல் கதவுகளை மூடி மூடி திறக்கிறது. என்னை சித்திரவதை செய்யும் சிந்தனைகள் இன்று இரவுக்கு பின் தொடராது என்னும்போது என்னுள் ஒரு நிம்மதி பரவுகிறது. நாளைய சூரியன் என் உயிரற்ற உடம்பின் மீது தன் குளிர்ந்த கிரகணங்களை வீசும். என் கணவன் என்னை பார்க்கும் போதும் வேண்டாம். அவர் நினைவு வேண்டாம். அவர் என்னை நேசிக்கிறார். ஆனால் அவர் நேசத்தை திரும்ப தர என்னிடம் சக்தி இல்லை. நான் ஒரு மனிதனை மட்டும் காதலிக்க பிறந்த பெண். என்னை கொல்ல அவன் இன்று இரவு இங்கு வருகிறான். என் தீய காதலன் என்னை இருட்டுக்குள் தள்ள பார்க்கிறான். இந்த சிறிய விளக்கின் மங்கலான சுடர் கூட இப்பொழுது கொழுந்துவிட்டு எரியும் பிரகாசமாக எனக்கு படுகிறது. கேசா விளக்கை அணைக்கிறாள். ஒரு ஜன்னல் திறக்கும் சப்தம் இருட்டில் மெலிதாக கேட்கிறது. நிலவின் மங்கலான ஒளி அறைக்குள் பரவுகிறது. முற்றும்.